Hi YouTubers! இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா 2024ல ஒரு சக்சஸ்ஃபுல்லான யூடியூப் சேனலை எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். யூடியூப் சேனலுக்கு எந்த விஷயம் பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெயில் ஐடி வேணுங்க. மெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வச்சிருந்தாலே நம்ம யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணிடலாம். ஆல்ரெடி என்கிட்ட மெயில் ஐடி பாஸ்வேர்டு இருக்கு. நான் அதில் யூஸ் பண்ணி ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மெயில் ஐடி பாஸ்வேர்டு நீங்க வேற எந்த ஒரு யூஸ்க்காகவும் யூஸ் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னு சொன்னால் யூடியூப்காகவே ஒரு மெயில் ஐடி பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணிட்டு அதில் எப்படி ஒரு யூடியூப் சேனல் நம்ம கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி என்கிட்ட யூடியூப் சேனல் இருக்குது. ஆனால் என்னால் வியூஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர் வாட்ச் அவர் தான் கம்ப்ளீட் பண்ண முடியல. என்னோட சேனலில் என்ன மிஸ்டேக் இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க. உங்களோட சேனலை நான் சொல்லக்கூடிய இந்த மெத்தடில் கிரியேட் பண்ணியிருக்கீங்களா? ஒய்டி ஸ்டூடியோவில் நான் சொன்னக்கூடிய இந்த சீக்ரெட்டான ஆப்ஷன் எல்லாம் எனேபிள் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. ஒரு யூடியூப் சேனல் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுறதுலேருந்து 90 டேஸில் உங்களோட சேனலை மானிட்டைஸ் பண்ணுற வரைக்குமான செட்டிங் எல்லாமே நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேங்க. இந்த வீடியோ A to Z அப்படின்னே சொல்லலாம். இந்த ஒரு வீடியோ நீங்கள் பார்த்தாலே உங்களோட பேசிக்கான எல்லா செட்டிங்குமே இந்த ஒரு வீடியோவில் முடிஞ்சிருங்க. இந்த ஒரு வீடியோவில் நான் பண்ணக்கூடிய செட்டிங் மட்டும் நீங்கள் ஒன் டைம் பண்ணால் மட்டும் போதுங்க. அடுத்து நீங்கள் உங்களோட வீடியோஸை அப்லோட் பண்ணிக்கிட்டே போகலாம். உங்களோட மானிட்டேஷனை ஈஸியாகவும் எனேபிள் பண்ணிடலாங்க. வாங்க, நான் சொல்கிற இந்த மெத்தடில் உங்களோட சேனலில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி நீங்கள் சேனல் வச்சுருந்தாலும் இந்த மெத்தடில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களோட மொபைலில் ஜிமெயில் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. கார்னரில் லோகோ இருக்குல்ல, ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஜிமெயிலோட லோகோ கிளிக் பண்ணிவிட்டு ஆட் அனதர் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கூகுள் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூகுள் ஓப்பன் ஆனதுக்கப்புறமா கிரியேட் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனில் 2 ஆப்ஷன் இருக்கும். பர்சனல் யூஸ் அண்ட் பிஸ்னஸ் யூஸ்ன்ட்டு நீங்கள் பர்சனல் யூஸை சூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கேட்பாங்க. உங்களோட மெயில் ஐடி எந்த மாதிரி இருக்கணும், அதாவது எந்த நேமில் வேணும் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. என்னோடய ஃபர்ஸ்ட் நேம் உமா, லாஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா டயட் டிப்ஸ் அப்படின்னு சொல்லி நான் டைப் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு உங்களோட மெயில் ஐடிக்கு எந்த நேம் வைக்கணுமோ அதை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது உங்களோட டேட், மந்த், இயர் கொடுக்கணும். இப்போ மந்த் நான் கொடுத்துட்டேன், டேட்டும் கொடுத்தாச்சு, இயரும் நீங்கள் கொடுத்துக்கோங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களோட ஜெண்டர் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷனெல்லாம் கிளிக் பண்ணி முடிச்ச அப்புறம் நெக்ஸ்ட் அப்படிங்கிறது கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கூகுளிலே உங்களுக்கு மெயில் ஐடி 2 கிரியேட் பண்ணி கொடுப்பாங்க. அதில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்களாக கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கிரியேட் யுவர் ஓன் ஜிமெயில் அட்ரஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்து அதில் உங்களுக்கு தேவையான ஜிமெயில் அக்கௌண்ட்டை நீங்களே கிரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் உமா டயட் அப்படின்னு சொல்லி ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ண போகிறேன். இந்த டைமில் நீங்கள் கிரியேட் பண்ணக்கூடிய அந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டோட நேமை உங்களோட டைரியில் மென்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் உங்களோட சேனலோட பேசிக்கான ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். உங்களோட மெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு. ஸோ நீங்கள் மெயில் ஐடியை டைப் பண்ண உடனேயே ஒரு டைரியில் மென்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்ததுக்கப்புறமா உங்களோட மெயில் ஐடிக்கு பாஸ்வேர்டு செட் பண்ண சொல்லுவாங்க. பாஸ்வேர்டு கொடுக்கும்போது நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு வேல்யூபிளான பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க. சேம் அதே மாதிரி எப்படி நீங்கள் ஒரு மெயில் ஐடியை க்ரியேட் பண்ணும்போது டைரியில் மென்ஷன் பண்ணி வச்சிங்களோ அது பக்கத்திலே பாஸ்வேர்டுன்னு சொல்லி நீங்கள் இப்போ கொடுத்துட்ருக்க இந்த பாஸ்வேர்டையும் மென்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 2ம் தான் உங்களோட சேனலோட பேஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டு கொடுத்ததுக்கப்புறமா நம்ம நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போது உங்களோட கூகுள் அக்கௌண்ட் ரெடி ஆயிருச்சு. பாருங்கள், மெயில் ஐடி ரெடி ஆயிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே சம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஐ அக்ரி அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக ரெடி ஆயிருச்சு. ஜிமெயில் அக்கௌண்ட் க்ரியேட் ஆனதுக்கப்புறமா உங்களோட மொபைலில் யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கார்னரில் இருக்கக்கூடிய பிக்சரை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்விட்ச் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட மெயில் ஐடியில் என்னென்ன அக்கௌண்ட் இருக்கோ ஓப்பன் ஆகும். இப்போ நியூவாக க்ரியேட் ஆன உமா டயட் டிப்ஸை ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களோட சேனல் இப்படி தான் இருக்கும். இப்போ கார்னரில் யூ அப்படின்னு சொல்லி இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உமா டயட் டிப்ஸ்னு சேனலோட நேம் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட சேனலோட நேம் இருக்கும். நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறமா பிக்சர் கொடுக்க போகிறோம். உங்களோட சேனலோட நேமுக்கு எந்த பிக்சர் நீங்கள் கொடுக்க போகிறீங்களோ அப்படின்னு சொல்லி உங்களோட கேலரியிலேருந்து சூஸ் பண்ணிக்கோங்க.
பண்ணிக்கோங்க. சேவ் ஆஸ் எ ப்ரொஃபைல் பிக்சர் அப்படின்னு சொல்லி பிக்சரை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் சேவ் பண்ணிக்கோங்க. சேனல் நேம் வந்து கொடுத்துக்கோங்க. எனக்கு இந்த சேனல் நேம் வந்து பர்ஃபெக்டாக இருக்கிறதுனால நான் வந்து சேஞ்ச் பண்ணலை. உங்களோட சேனல் நேம் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அந்த பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணி 50 லெட்டர்ஸ்குள்ளே வர மாதிரியான உங்களோட சேனலை க்ரியேட் பண்ணிக்கோங்க. சேம் அதே மாதிரி ஹேண்டிலும் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் சைடில் இருக்கக்கூடிய அந்த பென்சில் ஐக்கானை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ க்ரியேட் சேனல் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட சேனல் சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரியேட் ஆகிட்டு இருக்குங்க. உங்களோட சேனலோட பேசிக் செட்டிங் வந்து கம்ப்ளீட் ஆயிருச்சு. இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். கார்னரில் யூ அப்படின்னு இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட சேனலை செக் பண்ணிக்கோங்க. மேனேஜ் வீடியோ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி பாருங்கள். உங்களோட சேனல் எந்த டேட்டில் நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் உங்களுக்கு கிளிக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நவம்பர் 6, 2024 இந்த சேனல் வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். அப்போ சேனல் நேம்க்கு கீழே மோர் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் அதில் டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் உங்களோட சேனலோட பர்பஸ் என்ன அப்படின்னு சொல்லி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. நான் இதில் என்னோடய டீட்டெயில் அண்ட் இன்ஃபர்மேஷனை வந்து டைப் பண்ணிக்கிறேன். இது ஒரு வெயிட் லாஸ் சேனல் அப்படின்னு சொல்லி நான் டைப் பண்ணிக்கிறேங்க. இந்த மாதிரி உங்களோட சேனல் என்ன பர்பஸ்க்காக நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கீங்களோ அதை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக டைப் பண்ணிக்கோங்க. இப்போது உங்களோட சேனல் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆயிருச்சு. இந்த மாதிரி தாங்க உங்களோட யூடியூப் சேனல் சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரியேட் ஆயிருச்சு. இப்போது ஒய்டி ஸ்டுடியோ நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்காக கூகுளில் youtube.studio.com அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. லாகின் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது ஆல்ரெடி இருக்கக்கூடிய சேனல் வருங்க. இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா அதில் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்விட்ச் அக்கௌண்ட் இருக்கும். இதில் உமா டயட் டிப்ஸ் அப்படிங்கிற நியூ சேனலை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களோட நியூ சேனல் வந்து ஓப்பன் ஆயிருச்சு. இப்போது லாஸ்ட் கார்னரில் செட்டிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த செட்டிங் அந்த லோகோவை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ஃபர்ஸ்ட் ஜென்ரல் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் நீங்கள் US$ வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் சேனலுங்கிற இதில் பேசிக் செட்டிங் இருக்கும். கண்ட்ரி நீங்கள் வந்து சூஸ் பண்ண வேண்டியிருக்கும். கண்ட்ரி செலக்ட் பண்ணிக்கோங்க, இந்தியா அப்படின்னு சொல்லி. நீங்கள் எந்த கண்ட்ரியில் இருக்கீங்களோ அந்த கண்ட்ரியை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட சேனலோட கீவேர்டு வந்து நீங்கள் டைப் பண்ணணும். ஃபஸ்ட்டு எப்போதுமே உங்களோட சேனலோட நேமை வந்து அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. உங்களோட சேனல் என்ன பர்பஸ்க்காக உருவாகியிருக்கோ அதை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். நம்மளோட சேனல் வெயிட் லாஸ்க்காக நான் க்ரியேட் பண்ணியிருக்கிறதுனால வெயிட் லாஸ் சம்மந்தமான கீவேர்டு எல்லாமே இதில் மென்ஷன் பண்ணிக்கலாம். இந்த கீவேர்டு கூட நம்ம பெரிய பெரிய சேனல் என்னென்ன கீவேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்களோ அதையே காப்பி பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த கீவேர்டு செட்டிங் எப்படி பண்ணணும், சிம்பிளாக ட்ரிக்காக ஒரு விஷயம் பண்ணலாங்க. அது உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் கீவேர்டு செட்டிங் வேணும் அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்டெப் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து அட்வான்ஸ் செட்டிங் பார்க்கலாம். அட்வான்ஸ் செட்டிங்க்கு அப்புறம் ஃபியூச்சர் எலிஜிபிலிட்டி இருக்கும். இதில் 3 ஆப்ஷன் இருக்கும். இந்த 3மே க்ரீன் கலரில் இருக்கணுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து நம்ம சேனல் க்ரியேட் ஆன உடனே க்ரீன் கலரில் ஆயிரும். செகண்ட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எலிஜிபிளில் இல்லை, நம்ம வந்து வெரிஃபை ஃபோன் நம்பர் கொடுக்கணுங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே வெரிஃபை ஃபோன் நம்பர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட கண்ட்ரி நேம் கொடுக்கணுங்க. இதில் ஃபர்ஸ்ட்டு டெக்ஸ்ட் மீத வெரிஃபை கோட் அப்படின்னு சொல்லி டெக்ஸ்ட் நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம். செகண்ட் வந்து கண்ட்ரி நேம் வந்து இந்தியா அப்படின்னு கொடுத்துக்கிடலாம். இப்போது அதில் வாட் இஸ் யுவர் மொபைல் நம்பர், உங்களோட ஃபோன் நம்பரை வந்து டைப் பண்ணிக்கோங்க. இந்த மொபைல் வெரிஃபிகேஷன் பண்ணுறது மூலமாக உங்களோட சேனலுக்கு என்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா கஸ்டம் தம்ப்லைன் வந்து அதிலேயே கொடுப்பாங்க. லைவ் ஸ்ட்ரீமிங் வந்து அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்ம மொபைல் வெரிஃபிகேஷன் வந்து பண்ணியிருந்தால் மட்டும்தான் லைவ் ஸ்ட்ரீமிங் வந்து எனேபிள் பண்ண முடியும். ஸோ நம்மளோட மொபைல் நம்பரை டைப் பண்ணி நம்ம கெட் கோட் அப்படின்னு கொடுத்துக்கிடலாம். இப்போ கெட் கோடுன்னு கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோடு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க ஒரு 6 டிஜிட்டில். இந்த ஆப்ஷன் வந்து கண்டிப்பாக எனேபிள் வச்சுக்கோங்க. நம்மளோட கோடிங் வந்து வந்துருச்சுங்க. இப்போ வந்து அதில் டைப் பண்ணிக்கலாம். அந்த 6 டிஜிட் வெரிஃபிகேஷன் கோடை டைப் பண்ணதுக்கப்புறமா சப்மிட் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பர் சக்ஸஸ்ஃபுல்லாக வெரிஃபைட் ஆகிடுங்க. 1 மினிட்டில் உங்களோட செகண்ட் ஆப்ஷனை ஈஸியாக எனேபிள் பண்ணிடலாம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களோட சேனலுக்கு. இப்போ தேர்டாக இருக்கக்கூடிய ஆப்ஷனான அட்வான்ஸ் ஃபெதர்ஸ் அதை வந்து நம்ம எனேபிள் பண்ண போகிறோம். இதில் என்னென்ன இந்த ஆப்ஷன் நம்ம எனேபிள் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் ஒரு நாளைக்கு 1க்கு மேற்பட்ட வீடியோஸ், அதாவது அதிகமான வீடியோஸ் டெய்லி அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஆப்ஷன் எனேபிளாக இருக்கணும். வீடியோஸ் அண்ட் ஷார்ட்ஸ், லைவ் ஸ்ட்ரீமிங் எல்லாமே அதிகமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களோட கமெண்ட் பாக்ஸில் வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கறதுக்கும் கமெண்ட் பாக்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் ஷேர் பண்ணுறதுக்கும் இந்த ஆப்ஷன் எனேபிளில் இருக்கணும். முக்கியமான ஒரு விஷயம், இந்த ஆப்ஷன் எனேபிளில் இருந்தால் மட்டும்தான் உங்களோட மானிட்டேஷனை நீங்கள் எனேபிள் பண்ண முடியும். இந்த ஆப்ஷனில் வீடியோ வெரிஃபிகேஷன் அண்ட் வேலிட் ஐடி வெரிஃபிகேஷன் நம்ம பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க.
இந்த எனேபிள் பட்டனை கிளிக் பண்ண பிறகு ஆக்சஸ் ஃபெச்சர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் யூஸ் த வீடியோ வெரிஃபிகேஷனை கிளிக் பண்ணிவிட்டு கெட் QR கோட் அப்படின்னு சொல்லி நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணதுக்கப்புறமா நம்மளோட மொபைலுக்கு ஒரு QR கோடு வந்து கொடுப்பாங்க. அதை வந்து நம்ம கேலரியில் ஸ்டோர் பண்ணுறதுக்காக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு அதை வந்து க்ராப் பண்ணி நம்மளோட கேலரியில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போது இந்த QR கோடை நம்ம வந்து பேஸ்ட் பண்ணி ஆகணும். ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா நம்மளோட மொபைலில் கூகுள் அப்படிங்கிற ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கேமரா லென்ஸ் இருக்கும். அதை நம்ம கிளிக் பண்ண உடனே நம்மளோட கேலரிக்கு போகும். அந்த QR கோடை நம்ம வந்து ஸ்கேன் பண்ணிக்கலாம். ஸ்கேன் பண்ணும்போது சென்டரில் ஒரு லிங்க் வருங்க, அக்கௌண்ட் லிங்க். அதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நம்மளோட QR கோடு வந்து ஸ்கேன் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வந்துட்டு அந்த குட்டி பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு ஐ அக்ரீன்னு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளோட வீடியோ வெரிஃபிகேஷனுக்காக நம்மளோட ஃபேஸை வந்து வெரிஃபிகேஷன் பண்ணணும். ஸோ அதிலே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. நம்மளோட ஃபேஸை அப்பு டவுனு சைடு அப்படின்னு சொல்லி நம்மளோட ஃபேஸை வந்து ரொட்டேட் பண்ணாலே போதுங்க. ரொம்ப ஈஸி தாங்க. இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நம்ம வீடியோ வெரிஃபிகேஷன் பண்ணிடலாம். உங்கள் வெரிஃபிகேஷன் பண்ண 24 ஹவர்ஸில் உங்களுக்கு வந்து க்ரீன் டிக் வந்துடும். ஒருவேளை உங்களோட வீடியோ வெரிஃபிகேஷன் கிளியர் ஆகலை அப்படின்னு சொன்னால், உங்களோட செகண்ட் அட்டம்ப்ட்லேயும் அது கிளியர் ஆகலை அப்படின்னு சொன்னால் நமக்கு 30 டேஸ் வந்து நம்ம வெயிட் பண்ண வேண்டி இருக்குங்க. அதுதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. செகண்ட் அட்டம்ப்ட்டுக்கு வந்து நம்ம 30 டேஸ் வந்து வெயிட் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம வீடியோ வெரிஃபிகேஷன் பண்ணிடலாம். இவ்வளோதாங்க. இந்த 3 ஆப்ஷனுமே க்ரீன் டிக்கில் இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஒரு சேனல் உருவாகும் போது பேசிக்காக இருக்கக்கூடிய செட்டிங் எல்லாமே நம்ம பார்த்துருப்போம். இவ்வளோதாங்க. ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு யூடியூப் சேனலை க்ரியேட் பண்ணுறதுக்கு வெறும் 10 நிமிஷம் போதுங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இல்லை உங்களோட சேனலில் 3 மந்த்தில் மானிட்டேஷன் பண்ணணும், எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் நீங்கள் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னு சொன்னால் உமா ஒய்டி டிப்ஸில் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பட்டனை எனேபிள் பண்ணியிருக்கேங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.